செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து செகண்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த செகண்ட் யூனிட்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த 5 மார்க் கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். நான் எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை ஒன் டைம் கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா நீங்க ஈஸியா அதை படிச்சிடலாம். தென் நல்ல மார்க்கும் நீங்க எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ செகண்ட் யூனிட்ல என்ன கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைவில் இருத்தல். இந்த கொஸ்டின் தான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சரிங்களா? நினைவிருத்தல்னா என்னன்னு பார்த்தோம். அதுல முக்கியமான விஷயத்த பாக்ஸ் போட்டு நான் சொல்லியிருந்தேன். இதுல வந்து 5 நினைவிருத்தல்ல 5 விஷயம் இருக்கு நான் சொல்லியிருந்தேன். அதுல ஒண்ணு நினைவு கூறுதலின் படிநிலைகள் நான் சொல்லியிருந்தேன். இந்த இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் நடத்துறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைவின் வகைகள். இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நினைவுல எத்தனை வகைகள் இருக்கு நல்லா கொஞ்சம் ஒன்னு படிக்கிறோம், அதை நினைச்சு பார்க்கிறோம். அந்த நினைவுல என்ன சார் என்னென்ன வகைகள்லாம் சார் இருக்கு, அதுலயே வகைகள் இருக்கா அப்படிலாம் சில கொஸ்டின் வரும். அதுக்கெல்லாம் இப்ப சொல்றேன். இப்ப நம்ம பார்க்க போறது நினைவின் வகைகள். நல்லா கவனிச்சுங்க. நினைவின் வகைகள் அப்படின்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பாருங்க, நினைவு என்பது எவ்விதம் ஏற்படுகிறது என்பதில் உளவியலாளர்களிடம் கருத்து வேற்றுமைகள் நிலவிய போதும் நல்லா கவனிச்சுங்க. நினைவு என்பது எவ்விதம் ஏற்படுகிறது, நம்முடைய நினைவு வந்து எதன் அடிப்படையில் நமக்கு ஏற்படுகிறது என்பதை உளவியலாளர்களிடம் கருத்து வேற்றுமையில் நிலவிய போதும் அனைவரும் 3 வகை நினைவுகளை பொறுத்தளவில் ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கின்றனர். அப்ப நினைவின் வகைகள்ல 3 வகைகள் இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இந்த 3 வகைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 புலனறிவு நினைவு, 2 குறுகிய கால நினைவு, 3 நீண்ட கால நினைவு. 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, புலனறிவு நினைவு. புலனறிவு நினைவுனா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. சடனா நமக்கு வந்து டக்கு நினைவு போறது. இப்ப ஏதாவது ஒரு சத்தம், ஒரு விபத்தை பார்க்கிறோம், அது வந்து அந்த ஒரு 3 நொடி தான், இல்ல 2 நொடி தான் டக்கு நம்ம நினைவுல வந்துட்டு போகும். ஒரு டிராவல் பண்றோம், ஏதோ வேற ஒரு ஆக்சிடென்ட் பார்க்கறோம்னா அதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஆக்சிடென்ட் வந்து ஒரு 2-3 நிமிடம் நம்ம நினைவுல வந்துட்டு போகும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா புலனறிவு நினைவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து குறுகிய கால நினைவுனா ஒரு குறிப்பிட்ட காலம் தான். இப்ப எக்ஸாம் படிக்கிறோம், அந்த எக்ஸாம் படிக்கிற வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கிறோம், எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகு அதை மறந்துடும். பாத்தீங்கன்னா இது குறுகிய கால நினைவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து நீண்ட கால நினைவு. நீண்ட காலமா நம்ம நினைவுல இருக்கும் சில விஷயம், இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் தேவை அப்படின்னு சொல்லி அதை நினைச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது நீண்ட காலம். அந்த நீண்ட கால நினைவை பெறணும் என்ன செய்யணும், அதை திரும்ப திரும்ப படிக்கணும், அதை குறிப்பிட்ட முக்கியமான விஷயத்துல நம்ம குறிப்பெடுத்துக்கிறணும், அதை நம்ம ஒத்திகை பார்க்கணும், அதாவது அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணாதான் நமக்கு தேவையான விஷயத்த நீண்ட காலமா நினைவில் வைக்க முடியும். சரிங்களா? சோ இந்த 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, புலனறிவு நினைவுனா என்ன அப்படின்னு பார்த்தோம். பாருங்க, 1 நொடிகள் மட்டுமே நீடிக்கும். நான் ஒரு 3 நொடிகள் சொன்னேன். இது பாருங்க, 1 நொடிகள் மட்டுமே நீடிக்கும். 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். புலனறிவு நினைவுகள் எத்தனை நொடிகள் நீடிக்கும் சொல்லி கேட்கலாம். பாருங்க, 1 நொடிகள் மட்டுமே நீடிக்கும். புலன்களால் உணரக்கூடிய தூண்டல்களின் தாக்கத்தை, புலன்களால் உணரக்கூடிய தூண்டல்களின் தாக்கத்தை நினைவில் இருத்தல் புலனறிவு நினைவாகும். எடுத்துக்காட்டு பாருங்க, விபத்தில் நாம் பார்த்த காட்சி, கேட்ட பெரும் சத்தம், அடுத்து உணர்ந்த மனம். ஒரு மனம் டக்குன்னு மனம் வீசி செகண்ட்ல மறந்துடும். சரிங்களா? இதெல்லாம் என்ன சொன்னா புலனறிவு நினைவு அப்படி சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து பாருங்க, குறுகிய கால நினைவு. மிக அண்மையில் நடந்த நிகழ்ச்சிகள் சிறிது காலம் நினைவில் வைத்திருப்பதனை குறுகிய கால நினைவு என்பர். எடுத்துக்கிட்டு பாருங்க, ஒருவரை தொலைபேசியில் அழைப்பதற்காக தொலைபேசி எண்ணை பார்த்து அவரை அழைப்பது வரை மட்டுமே அந்த எண் நம் நினைவில் இருக்கும். கால் பண்றோம், அந்த டைம்ல மட்டும் நம்பர் டைப் பண்றோம், அந்த டைம் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஒரு சில நம்பரை நினைவில் வச்சிருப்போம், ஒரு குறுகிய காலம் நினைவில் வச்சிருப்போம், ரொம்ப நாள் கழிச்சா அது இருக்காது. அதே தான் அந்த நம்பர் நமக்கு முக்கியமான நம்பர் அப்படின்னா அதை நம்ம திரும்ப திரும்ப வனப்படவே நம்ம சில டைம் அந்த நம்பர் மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க, ஒருவரை தொலைபேசியில் அழைப்பதற்காக தொலைபேசி எண்ணை பார்த்து அவரை அழைப்பது வரை மட்டுமே அந்த எண் நம் நினைவில் இருக்கும். இதைத்தான்
குறுகிய கால நினைவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து நீண்ட கால நினைவு. பாருங்க, நீண்ட நாட்கள் நம் மனதை விட்டு அகலாமல் நீடிப்பதையே நீண்ட கால நினைவு என்கிறோம். சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல மறக்காது. ஏன்னா அது நம்ம ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திருக்கோம். அதை அடிக்கடி நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் வச்சாலும் சில பாதிப்புகள் அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம மைண்ட் நம்மள அறியாம அந்த மைண்ட் நினைச்சுட்டே இருக்கும். அது வந்து பாருங்க ரொம்ப நாள் நீடிக்கும். இது நீண்ட கால நினைவுன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க, நாம் கற்றுக்கொண்ட பெருக்கல் வாய்ப்பாடு அப்ப படிச்சதை திரும்ப சொல்லிப்போம், அப்ப மறக்காது. அதே மாதிரி திருக்குறள்கள், நண்பர் வீட்டு தொலைபேசி எண், நம்ம ரொம்ப பிடிச்சவங்க நம்பரை வந்து மனப்பாடம் வச்சுக்கப்போம். இதெல்லாம் என்ன சொல்றாங்க, நீண்ட காலம் சொல்லுவாங்க. பாருங்க, குறுகிய கால நினைவினை தற்கால நினைவு என்றும் நீண்ட கால நினைவினை நிலையான நினைவு என்றும் குறிப்பிடுவர். 1 மார்க் கொஸ்டினை கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, குறுகிய கால நினைவை வேறு எவ்வாறு அழைப்பதுன்னு கேட்டாங்கன்னா தற்கால நினைவு என்றும், நீண்ட கால நினைவை எவ்வாறு அழைப்பவர் என்றா அது வந்து பாத்தீங்கன்னா நிலையான நினைவு என்றும் குறிப்பிடுவர். சரிங்களா? இப்ப இந்த டயக்ராம் பாருங்க, இது டைரக்டா பார்த்தா உங்களுக்கு புரியாது. நான் சொல்ற மாதிரி சிம்பிளா புரிஞ்சுட்டா ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிப்போம். ஒன்னை படிக்கிறோம், அது நம்ம நினைவுல வைக்கிறோம். ஒன்னை பார்க்கிறோம், அது நினைவுல வைக்கிறோம். ஒன்னை கேட்கிறோம், அது அப்ப எல்லாமே நம்ம புலன்களில் இருந்து தான் பெறப்படுது. நல்லா கவனிச்சிட்டீங்களா? ஒன்னு பார்த்த காட்சி நினைவில் இருக்கும், படிச்சது நினைவில் இருக்கும், கேட்டது நினைவில் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா எல்லாமே நம்ம புலன்களில் இருந்து நம்ம மைண்டுக்குள்ள வருது. சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் பாருங்க, புலன்களிலிருந்து வரும் செய்திகள் வடிகட்டப்படுகின்றன. வடிகட்டப்படுகின்றன இப்போ வாழ்க்கை காலையில எந்திரிச்சிருந்து நைட்டு வரைக்கும் எத்தனை விஷயமும் நடக்குது. எல்லாத்தையும் கூட நம்ம குறுகிய கால நினைவில் வச்சுக்கிறோமா? வைக்க மாட்டோம். அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்போ புலன்களிலிருந்து வரும் செய்திகள் வடிகட்டப்படுகின்றன. எது ஒரு குறுகிய கால நம்ம நினைவுக்கு தேவையோ அதை இங்க கொண்டு வரும். அதுதான் குறுகிய கால நினைவு. நல்லா புரிஞ்சா? புலன்களிலிருந்து நிறைய விஷயம் பெறுறோம், அதுல வடிகட்டப்பட்டுனா தேவையானதை மட்டும் குறுகிய கால நினைவு கொண்டு வரோம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? குறுகிய கால நினைவு கொண்டு வரும். சரி, அவருக்கு இது குறுகிய காலம் போதும், இந்த விஷயம் அது தேவையில்லை அப்படின்னா மறத்தல், அது மறந்துடுறோம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? புலன்களில் இருந்து வருது, அதுலயும் எல்லா விஷயத்திலும் முன்னே கொண்டு வரோம். இது தேவையோ அதை குறுகிய கால நினைத்து கொண்டு வருவோம். குறுகிய கால நினைத்தோட அந்த விஷயம் எனக்கு போதும், இப்போ எக்ஸாம் வந்து இந்த விஷயம் போதும், மனப்பாடம் பண்ணி படிக்கிறாங்க, அந்த எக்ஸாம் முடிச்சு திரும்ப யாருக்கும் வராது, அப்ப அதோட முடிஞ்சிடும் அப்படி பார்த்தோன்னா அதை மறந்துடுறோம். இல்ல, இந்த குறுகிய கால நினைவு வந்து இந்த குறுகிய கால விஷயத்த நம்ம நீண்ட நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னா அடுத்து என்ன செய்யறோம், நீண்ட கால நினைவுக்கான வழிவகை செய்யறோம். அது நீண்ட காலம் நமக்கு தேவைப்படும், இதை நீண்ட காலம் நமக்கு இந்த இது தேவைப்படுது, ஸோ இது நீண்ட காலம் நம்ம நினைவு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றோம். சரி, அந்த நீண்ட கால நினைவு வைக்கணும்னா நம்ம என்னென்ன செய்யணும்? அதான் பாருங்க, பகுக்கப்பட்டு வகைப்படுத்துதல். பகுக்கப்பட்டா எதெல்லாம் தேவை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 10 பக்கம் இருக்கு, இந்த 10 பக்கத்துல 3 பக்கத்துல முக்கியமான விஷயம் இருக்கு, அப்ப அந்த 7 பக்கத்தை விட்டு அந்த 3 பக்கத்தை விட்டோம், அதுதான் பகுக்கப்பட்டு வகைப்படுத்துதல். இல்லைன்னா கிங்ஸ் எடுத்து வச்சுருவாங்க. இந்த விஷயம் மறக்காம இருக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பக்கம் இருக்கிறத ஒரு 2 பக்கத்தை குறிப்பிட்டு வச்சுருவாங்க. அதுதான் பாருங்க, பகுக்கப்பட்டு வகைப்படுத்தல். அடுத்து குறியீடுகளை பயன்படுத்தி சுருக்கி அமைத்தல். ஏதாவது சிம்பிள் போட்டுக்கிறாங்க, இந்த சிம்பிள் வந்து இதை யாவப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எது உணர முடியுமோ அவங்க எந்த வகையான அதை பயன்படுத்திக்கலாம். சில குறிப்புகள் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ மொபைல்ல வந்து சில சிம்பிள் போட்டுருக்காங்க, நண்பர்கள் கூட்டம் போட்டு வச்சிருப்போம், வித்தியாசமா பதிவு பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரிதான் குறியீடுகளை பயன்படுத்தி சுருக்கி அமைத்தல். இது வந்து எதனாலனா நம்ம நீண்ட காலம் நினைவில் வைக்கணும். ஸோ அது நமக்கேற்ற மாதிரி அதை கம்ஃபர்டபுளா நமக்கேற்ற மாதிரி அதை மாத்திக்கிறாங்க. சரிங்களா? அழகா புலன்கள் இருந்து பெறுறோம், குறுகிய கால நினைவு கொண்டு வரோம், தேவையில்லைன்னா அங்கேயே மறந்துடும். ஆனா இது நெடுகால தேவைன்னா நீண்ட கால நினைவுக்கு வருது. அதான் நீண்ட கால நினைவிற்கு வழிவகை செய்யும் செயல்கள். நல்லா படிச்சுங்க, நீண்ட கால நினைவிற்கு வழிவகை செயல்கள். நீண்ட கால நினைவிற்கு வழிவகை செய்யணும்னா அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுக்கப்பட்டு வகைப்படுத்துதல், அடுத்து குறியீடுகளை பயன்படுத்தி சுருக்கி அமைத்தல், அடுத்து பாருங்க நீண்ட கால அளவு, அது எத்தனை வருஷத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. சரி சார், ஒரு எவ்வளவு ஒரு விஷயம் 4 வருஷம் யாவச்சுக்கலாம், ஒரு 5 வருஷம் யாவச்சுக்கலாம், நீண்ட நாளைக்கு தேவைப்பட்ட என்ன சொன்னா அதை தங்க கொடுத்துக்க பாருங்க. ஒத்திகை பார்த்தல், அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், அப்பப்போ பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் பாருங்க ஒத்திகை பார்த்தல். எப்படி ஒத்திகை பார்த்தல்? அந்த பகுக்கப்பட்டதை வகைப்படுத்த படிச்சு பார்க்கலாம். அடுத்து குறியீடுகளை பயன்படுத்தி சுருக்கி வந்தது, அதை வந்து உங்க ஒத்திகை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அது நீண்ட கால அளவாக மாறும், இல்ல நீண்ட கால நினைவாக மாறும். சரிங்களா? இந்த டயக்ராம் வச்சே நீங்க அழகா எழுதிடலாம். மறுபடியும் இதை சுருக்கமா சொல்லிடுறேன். புலன்களிலிருந்து வரும் செயல்கள், இதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை புரியாம என்ன புலன்கள், நம்ம பார்க்குற காட்சி தான் நம்ம நினைவுக்கு வருது, நம்ம கேட்குற விஷயம் தான் நினைவுக்கு வருது, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து குறுகிய கால நினைவுக்கு வருது. குறுகிய கால நினைவோட அது நமக்கு அந்த விஷயம் தேவையில்லை அப்படின்னா மறந்துடும். இல்லை, இந்த குறுகிய கால விஷயம் நம்ம நீண்ட காலத்துக்கு தேவைப்படுதுன்னா அப்ப அந்த நீண்ட கால நினைவுக்கு நம்ம என்ன வழிவகை செய்யணும்னா இந்த 2 வழிவகை செய்யணும். பகுக்கப்பட்டு வகைப்படுத்தல், அடுத்து குறியீடுகளை பயன்படுத்தி சுருக்கி அமைத்தல், அடுத்து நீண்ட கால அளவு. ரொம்ப 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷம் நமக்கு தேவைப்படும்னா அதை ஒத்திகை பார்க்கணும். இந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இதுதான் நினைவின் வகைகள். இப்போ அதுல அடுத்து வந்து இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்வியில அடுத்து வந்து 2 விஷயம் மட்டும் தான் இருக்கு. அதோட இந்த கேள்வி முடிஞ்சிடும். பாருங்க, இப்ப நினைவு கூறுதலின் படிநிலைகள் பார்த்தாச்சு, நினைவின் வகைகள் பார்த்தாச்சு. அடுத்து வந்து என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, நினைவிடத்தில் பாதிக்கும் காரணிகள், சிறந்த நினைவின் இயல்புகள், நினைவினை மேம்படுத்தும் உத்திகள். இந்த 3 ஹெட்டிங்களும் முடிஞ்சுன்னா நமக்கு செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த 3 ஹெட்டியும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.